எப்போதும் ஒரே மாதிரி விளக்கேற்றாமல் ஒரு முறை இதை மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக விளக்கேற்றி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன். தீபத்துக்காக நான் செஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. முதல்ல நம்ம விளக்குக்கு பொட்டு வைப்போம். அந்த விளக்குக்கு பொட்டு வைக்கிறதுக்கு அந்த மஞ்சளில் கொஞ்சமாக பன்னீர் கலந்துக்கோங்க. இந்த மஞ்சளை நம்ம விளக்குக்கு அப்படியே வச்சாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பவுட்ரு மாதிரி கொட்டிட்டு அது மேலே நம்ம ஈரமான விளக்கை அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துனோம். இப்போ காமிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபுல்லாரும் ஒட்டிக்கும். ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது அந்த ஈரம் காஞ்ச பிறகு அந்த மஞ்சள் எல்லாமே கீழே கொட்டி போயிடுது. அதனால் நான் தண்ணி தொட்டு தடவிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக எவ்வளோ விளக்காக இருந்தாலும் 100 விளக்காக இருந்தாலும் டக்குன்னு மஞ்சள் குங்குமம் வச்சிட முடியும். மஞ்சள் குங்குமம் கையில் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் பட்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்ச விளக்குகளை நான் பரணி தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு தட்டு எடுத்துப்போம். அந்த தட்டில் மஞ்சள் ஃபுல்லாக தடவி விட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே பச்சரிசி மாவில் கோலம் போட்டுக்கிட்டேன். அந்த கோலத்து மேலே இந்த 5 விளக்குகளையும் ஏற்ற போகிறேன். பரணி தீபம் எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு தான் ஏற்றணும். கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி நம்ம 5, 9, 7 இப்படின்ட்டு நம்ம விளக்குகளை ஒத்தப்படையில் வாங்கி வச்சு ஏற்றலாம். ஆனால் பரணி தீபத்தை அன்றைக்கி 5 தீபம் கம்பல்சரி ஏற்றணும். அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி திரிகளை நீட்டாக திரிச்சிக்கோங்க. நீட்டாக திரித்த திரிகளை நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட போட்டு எண்ணெய் ஊற்றி முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தீபம் ஏற்றும் போது ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம செஞ்சு வச்சுருக்க திரிகள் எல்லாத்தையும் அந்த பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா எண்ணெயில் ஊறிட்டு இருக்கும் அந்த திரி. அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஏற்றிட முடியும். இப்போ நான் இந்த விளக்கில் ரெட்டை திரியாக போடுறதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய திரிகளாக செஞ்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே மடித்து ரெட்டை திரிகளாக போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் போட்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஏற்றக்கூடிய எண்ணெய் ஆகட்டும் இல்லை நெய் ஆகட்டும், அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா மணமாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த எண்ணெயில் அந்த திரி ஊறிட்டு இருக்கிறதுனால அந்த கற்பூரத்தோட வசதியால் சீக்கிரமாக அந்த திரியை ஏற்றிட முடியும். பாருங்கள், சீக்கிரமாகவே ஏற்றிட ரொம்ப நல்லாயிருக்கு. இரவு நேரத்தில் பார்க்கறதுக்கு தீபம் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பூஜை ரூமில் தூபம் காமிப்போம். அந்த மாதிரி சாம்பிராணி வத்தி ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிரட்டையை எடுத்துக்கிட்டேன் நான். அது ஏற்கனவே ஏற்றினது தான், வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த சிரட்டையை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுக்கு அந்த சாம்பல் எல்லாமே இந்த சிரட்டையிலேயே அப்படியே இருக்கும். நம்ம பூஜை அறையை க்ளீன் பண்ணும்போது இதை எடுத்து போகிறதுக்கு வசதியாகவே இருக்கும். அடுத்ததாக நம்ம இந்த கார்த்திகை தீபத்தில் கண்டிப்பாக உப்பு தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது, விசேஷம் கூட. அதனால் நம்ம இந்த மாதிரி துளசி மாடை மாதிரி விற்கும் அந்த மாதிரி விளக்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு அது மேலே இதை உப்பை கொட்டி அது மேலே நம்ம தீபம் வச்சு ஏற்றும் போது அதுலேருந்து ஏதாவது எண்ணெய் கசிஞ்சாலும் அந்த உப்பில் சேர்ந்துடும். நம்மளுக்கு இந்த துளசி மாடத்துலேருந்து எண்ணெய் வெளியில் கசியாது. அதனால் நம்மளுக்கு உப்பு தீபம் ஏற்றுற இடத்துல எண்ணெய் வெளியில் எதுவுமே கசியாமல் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி வாங்கி ஏற்றி பாருங்கள் உப்பு தீபம். முதல்லலாம் உப்பு தீபம் ஏற்றும் போது அந்த இடமே எண்ணெய் பிசுக்க ஆகிடும். இந்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றுறதுனால எனக்கு இப்போ எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கும் ஆகிறதில்ல. அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி அரச மரத்து இலை கிடச்சிதுன்னா அதை நாம் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு அடியில் இந்த மாதிரி இலையை வச்சு ஏற்றும் போது உங்களுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியில் கசியாது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிடைச்சா நீங்கள் இதை மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் மூடியோ இல்லைன்னா வாட்டர் கேன் மூடி, அப்படி இல்லைன்னா சிரட்டை, இந்த மாதிரி ஏதாவது அட்டை இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி வச்சு நீங்கள் அது மேலே ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா கோதுமாவோ அரிசி மாவோ கிடைச்சா கூட அதையும் உருண்டையாக உருண்டி அது மேலே இந்த தீப விளக்கை வச்சு கூட நம்ம ஏற்றலாம். அடுத்ததாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் அகல் செஞ்சு ஏற்றலாம். அகல் விளக்கு இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரியும் செஞ்சு ஏற்றலாம். முக்கியமாக வெளிநாடுகளில் மண் அகல் விளக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க
நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய கோதுமாவோ இல்லை பச்சரிசி மாவோ நமக்கு எத்தனை அகல் தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நமக்கு விரும்பின ஷேப்லேயும் செஞ்சு செய்கிற மாவு வந்து அரிசி மாவு. மஞ்சள், பச்சை, சிவப்பு இந்த மாதிரி கலர்களை கலந்துட்டு நம்ம விளக்கு செஞ்சு ஏற்றலாம். நம்ம பச்சரிசி மாவில் விளக்கு போட்டாலும் சரி, கோதுமாவில் விளக்கு போட்டாலும் சரி ரொம்ப விசேஷம்தான். அதனால நம்ம இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு வாட்டி விளக்கு ஏற்றி பாருங்கள், ரொம்பவே நல்லது. இந்த விளக்குகளை வந்து நம்ம ஏற்றி முடித்த பிறகு எடுத்து நம்ம எறும்புகளுக்கு உணவாக கூட போட்டுடலாம். இதில் மஞ்சத்தூள் தான் கலந்துருக்குது, அதனால் எந்த ஒரு கெமிக்கல்லாம் இதில் இருக்காது. மஞ்சத்தூள் கலந்து மஞ்சள் கலர் விளக்கு செஞ்சாச்சு. இப்போ அடுத்ததாக குங்குமம் கலந்து விளக்கு செய்ய போகிறேன். அடுத்ததாக நம்ம வேணால் வாட்டர் கலர் கலந்து கூட நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். வித்தியாசமான முறையிலையும் நம்ம விளக்கு கலர் கலராகவும் இருக்கும். விளக்கு ஏற்றிட்டு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதும் வந்து அகல் விளக்கில் தான் ஏற்றணும்னு இல்லை, இந்த மாதிரியும் சில சமயத்தில் நம்ம அகல் விளக்கு வாங்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால நம்ம மாவிளக்கில் விளக்கேற்றின மாதிரியும் இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, மாவிளக்கில் விளக்கு ஏற்றி நம்ம வேண்டிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் ஒரே மாதிரி கொண்டாட வேண்டாமே. அடுத்ததாக நம்ம லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்கி காசு செலவு பண்ணாமல் இந்த மாதிரியும் தண்ணியிலையே விளக்கேற்றலாம். அது எப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது கண்ணாடி பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைன்னா கண்ணாடி டம்ளர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு முக்கால் அளவுக்கு தண்ணி இருக்கணும். அது பவுலாக இருந்தாலும் சரி, டம்ளராக இருந்தாலும். அது மேலே பூக்களை உங்கள்கிட்ட என்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ அந்த ஃப்ளவர்ஸை தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலே ஊற வச்சுருக்கிற திரிகளை அந்த ஹோல்ஸ் வழிக்காக நுழைச்சி விட்டுக்கணும். நுழைச்சி விட்ட பிறகு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். வீடே மங்களகரமாகவும் அழகாகவும் இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளிச்சுடர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தண்ணி மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும், நிறைய ஊற்ற வேண்டியதே இல்லை. நம்மளுக்கு லிட்டர் கணக்கில் நம்ம எண்ணெய் வாங்கி செலவு பண்ண வேண்டியதே இல்லை. இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கார்த்திகை தீப டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணியில் ஏற்றுற தீபத்தோட அழகை ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.